ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீசன் இருக்கும்போது இந்த காயை இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காய் நறுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பஞ்சாக காய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 காய் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக நறுக்கிட்டு காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுட்டு மீதி பீஸ் எல்லாம் இந்த மாதிரி பஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது குட்டி குட்டி பீஸாக ஒரு பஞ்சில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காயையும் நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கின காயெல்லாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டு காயை நல்லா கிளறி விட்டுருங்க. காய் வெந்து வரட்டும். காய் வேகிறதுக்குள்ளே இதுக்குரிய மசாலா ஐட்டத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1.5 பத்து அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5லேருந்து 6 பீஸ் சின்ன வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல பல்ஸில் வச்சு அரைங்க, அதுக்கப்புறமா திரும்ப நார்மல் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி 1-2 அதாவது கொஞ்சம் திப்பியாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லாவே கொதித்து வந்துச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். காயை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நசுங்கி பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். காய் வேகாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். அதனால் கையில் நல்லா நசிச்சு பார்த்துட்டு காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு காய் எல்லாத்தையும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் முழு பெரிய வெங்காயத்தை ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கை வச்சு க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமே வதங்கிடும். நல்லா உதிரியாகவும் வரும். அதனால் லைட்டாக கை வச்சு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக 1-2 கிள்ளி போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய் சேர்த்தோடனே ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் உதிரியாக அரைச்சோம்ல, அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. தேங்காய் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளறிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். கிளறிட்டு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில் ஒட்டாமல் வரும். இதை கிளறி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். திரும்பவும் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சீனி அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்டான பொரியல் ஒரு சில சீசனில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், கார குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இதோட நம்ம சேனலில் நிறைய பொரியல் ரெசிபியும் நிறைய கூட்டு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.